வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். நமக்கு நிறைய நண்பர்கள் இருப்பார்கள். இந்த நண்பர்கள் நல்லவர்களாகவும் இருப்பார்கள், தீயவர்களாகவும் இருப்பார். இந்த நல்ல நண்பர்கள் நல்ல பழக்க வழக்கங்களை நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். தீய நண்பர்கள் கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை என்றாலும் அவர்கள் செய்கின்ற தீய பழக்கத்திற்கு நாமும் ஒரு சில நேரங்களில் உடன் இருக்க வேண்டி வரும். அப்படி இருக்கின்ற பொழுது என்ன ஆகும் என்றால், நாளடைவில் நாமும் அந்த பழக்கத்திற்கு துணை போய்விடுவோம். இதற்கு உதாரணமாக ஒரு கதை. ஒரு ஆசிரமம், ஐம்புலனும் அடக்கக்கூடிய ஒரு மனிதர் அந்த ஆசிரமத்தில் இருந்தார். அந்த முனிவர் மிகவும் நல்லவர், ஐம்புலனும் அடக்கி ஆளக்கூடியவர். அவரிடத்திலே நிறைய சிஷ்யர்கள் வந்து சேர்ந்து கொண்டே இருந்தார்கள். ஏன்னா நல்ல பண்புகளை உடையவர், நல்ல பழக்க வழக்கங்களை உடையவர், நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடியவர், வருகின்றவர்களை ஒருநிலைப்படுத்தி அவர்கள் நல்ல விதமாக வாழ்வதற்கான தத்துவங்களை சொல்லிக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஓரிரு பன்றி குட்டிகள் அங்கே வந்து ஆசிரமத்திற்கு முன்பாக தங்கிக் கொண்டிருந்தது. இதை பார்த்த அந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய சிஷ்யர்கள் அதை விரட்டுவதற்கு நிறைய முறை முயற்சி செய்தார்கள். ஆனாலும் முடியவில்லை. அந்த முனிவர் அந்த ஆசிரமத்து வாசலிலேயே அது இருந்து போகட்டும், நமக்கு என்ன இருக்கிறது, அதனால் நமக்கு தொந்தரவில்லை, நம்மால் அதற்கு தொந்தரவில்லை, அது அப்படியே இருந்து போகட்டும் என்று சொல்லிவிட்டார்கள். இப்படியே சென்று கொண்டிருந்தது. காலப்போக்கில் அந்த முனிவருக்கும் இறப்பு என்பது வருகின்ற நாட்களானது. 80 வயதாகிவிட்டது. இறக்கின்ற தருவாயில் இருக்கிறார். இவருக்கு ஞான திஷ்டியில் நமக்கு அடுத்த பிறவி உண்டு என்பதை தெரிந்து கொண்டார். அப்படி ஞான திருஷ்டியில் அடுத்த பிறவி உண்டு என்பதை தெரிந்து கொண்டவர், அடுத்த பிறவியில் நான் எதுவாக பிறக்கப் போகிறேன் அப்படின்னு ஆராய்ச்சி செய்தார். அதையும் ஞான திருஷ்டியில் தெரிந்து கொள்ளலாம் என்று முயற்சி செய்கின்ற பொழுது, அடுத்த பிறவியில் அந்த வாசலில் இருக்கக்கூடிய பன்றி ஈன்றுகின்ற குட்டியில் ஒரு குட்டியாக பிறக்கப் போகிறார். அதற்கு பிறகு அவருக்கு பிறவி கிடையாது. அவர் முக்தி அடைய போகிறார். என்றோ ஒரு நாள் அந்த பன்றியை பார்த்து இவர் ஏதோ மனதில் ஏதோ நினைத்த காரணத்தினால் பன்றியாக பிறக்கப் போகிறார். பிறந்து மறுநாளே அவர் முக்தி அடையலாம், இறந்து விட்டால் முக்தி அடையலாம். இதுதான் அவருடைய வாழ்க்கை. உடனே அவர் அவருடைய பிரதான சிஷியரை அழைத்தார். பிரதான சிஷியரை அழைத்து, நான் சொல்வதை ரகசியமாக வைத்துக்கொள், நான் இறக்கப் போகிறேன், இறந்த பின்பு இந்த பன்றியினுடைய வயிற்றில் பிறக்கப் போகிறேன். நான் பிறந்தவுடன் என்னை கொன்றுவிடு, நான் உடனே முக்தி அடைந்து விடுவேன், முக்தி அடைந்து உனக்கு ஆசீர்வாதம் செய்கிறேன். அந்த சிஷ்யனும் சரி குருவே என்று ஏற்றுக்கொண்டார். காலப்போக்கில் அவரும் இறந்தார். அந்த பன்றியினுடைய வயிற்றில் சிசுவாக வளர்ந்தார்.
அந்த பன்றியினுடைய வயிற்றிலிருந்து குட்டியாக பிறந்தார். பிறந்த ஒரு நாளில் அந்த சிஷ்யன் அந்த பன்றியை கொல்வதற்காக அதை எடுத்து வர சென்றான். அப்பொழுது அந்த பன்றி அந்த சிஷ்யனிடத்திலே பேசியது, சிஷ்யா, ஓரிரு நாட்கள் நான் பன்றியாக பிறக்க வேண்டும் என்பது இறைவனுடைய கட்டளை. ஓரிரு நாட்கள் இந்த பன்றியோடு இருந்து வாழ்ந்து பார்க்கிறேன். ஒரு 2 நாட்கள் கழித்து என்னை கொன்றுவிடு. சிஷ்யனுக்கு குரு இந்த மாதிரி சொல்லுகின்ற பொழுது நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சரி என்று கூறினார். 2-3 நாட்கள் கழித்து மீண்டும் அந்த பன்றியை கொல்வதற்காக சென்றான். அப்படி செல்லுகின்ற பொழுது அந்த பன்றி மீண்டும் பேசியது, சிஷ்யா, நான் தவம் இருக்கின்ற பொழுது இந்த தவம்தான் உயர்ந்த நிலை என்று நினைத்தேன். ஆனால் இந்த பன்றியோடு நான் வாழுகின்ற பொழுது இதுதான் உயர்ந்த நிலையாக இருக்கிறது. சேற்றில் விளையாடுவதும் இந்த பன்றியோடு நான் படுத்து உறங்குவதும் எனக்கு சுகமாக இருக்கிறது. அதனால் என்னை இப்படியே விட்டுவிடு, நான் வாழ்ந்து கொள்ளுகிறேன் அப்படின்னு அந்த பன்றி சொல்லிச்சான். சிஷ்யனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. திகைத்து போய் நின்றிருந்தான். அதாவது நாம் ஒரு நல்ல நண்பர்களை அடைகின்ற பொழுது நல்ல பழக்க வழக்கங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். மாறாக ஒரு போதை பழக்கம் உடைய ஒரு நண்பரோடு நாம் சேருகின்ற பொழுது முதலிலே வந்து என்னோடு அமர்ந்து வேடிக்கை பார் என்றுதான் சொல்லுவார். ஒரு 10 நாட்கள் இவன் வேடிக்கை பார்ப்பான். 11வது நாள் அங்கிருக்கும் பலகாரங்களை உண்பான். 15 நாள் கழித்து இவனும் அந்த மதுவுக்கு அடிமையாகுவான். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை என்பது பலரால் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் நாமாக வாழுகின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை நமக்காக இருக்கும் என்பது உண்மை. எல்லோரும் இன்புற்றிருக்க எல்லாம் வல்ல சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன். நன்றி.